ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களானது குறிப்பிட்ட சில திதி வரும்போது சிறப்பாக மாறும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்தது. அந்த பௌர்ணமியில் பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட்டது. அந்த கிரக மாற்றங்களை தொடர்ந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிக மிக முக்கியமான சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் நட்சத்திர பயிற்சியை கொடுக்க போகிறாரு. அவருடைய பயிற்சி ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு வந்த அந்த ஒரு சில கிரக பயிற்சி. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த முக்கியமான மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாற்றத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு ஆவணி அவிட்டமானது வந்தது. கூடவே ரக்ஷாபந்தனும் வந்தது. இதெல்லாம் வந்ததுனால இந்த ஆவணி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்பட்டது. ஆவணி பௌர்ணமி முடிஞ்சு 2 நாள் ஆனதுக்கு பின்னாடி சுக்கிரன் தன்னுடைய வேலையை காட்டுறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மாதத்துக்கு ஒரு முறை மாறுவார். நட்சத்திரத்தோட அடிப்படையில் 11 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அந்த மாதிரி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாறி செப்டம்பர் ஒரு 2-3ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உச்சத்தில் இருக்க போகிறாரு. அவருடைய இந்த நட்சத்திர மாறுதலானது 12 ராசிக்காரங்களுக்குமே பணயோகத்தை கொடுக்கும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு பணயோகம் என்ன மாதிரி கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள், நட்சத்திர பயிற்சிகள், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய நல்லது கெட்டது நிகழ்வுகள் அனைத்துமே கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் தான் கணக்கிடப்படுது. இப்படியான கிரகங்களில் சுக்கிரன் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுது. மெயினாக திருமணம், மகிழ்ச்சி, செழிப்பு, வசீகரம், பிரகாசம் என பல கலவைகளுக்கு அதிபதியாக சுக்கிரன் திகழ்கிறாரு. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிம்ம ராசிக்குள்ள பிரவேசித்திருக்கிறாரு. இத்தகைய சுக்கிரன் வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் மாறுறாரு. இந்த நிலையில் அவர் பயிற்சி அடைகிறதுனால 12 ராசிக்காரங்களுக்கும் நிச்சய மாற்றம் நிகழும். இதில் சில ராசிக்காரங்க சேர்ந்தவர்கள் சுக்கிரனுடைய பயிற்சினால் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க. ஸோ இந்த டைம் உத்தர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய சுக்கிரன் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அதிலே தான் இருப்பார். அந்த மாதிரியான டைமில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. உங்களுக்கான பலன்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உத்தர நட்சத்திரம் என்பது அதோடைய அதிபதி சூரியன். சூரியனுக்கு இதாக சொல்லப்படுவது சிம்மம். ஸோ சிம்மத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இவர் வந்திருக்கிறாரு. அதாவது சுக்கிரன் உத்தர நட்சத்திரத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இது ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜோதிடத்தில் கருதப்படுது. இந்த ஒரு நிகழ்வுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் நுழையிறது நல்ல அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமளவு தரப்போகுது. இந்த டைம் உங்களோட ராசிக்கு எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொன்னாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எடுத்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முடிவடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக தம்பதியரிடையே தகராறு ஏற்பட்டிருந்தால் அவை எல்லாமே சரியாகி இருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு வழி கிடைக்கும். மேலும் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய முயற்சித்திங்கன்னா அந்த இலக்குகளை ஈஸியாக இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சியில் அடைய முடியும். பொருளாதார ரீதியாக சொல்லப்போனால் பயங்கரமான வளர்ச்சி அடைவீங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த டைம் வளர்ச்சிக்கு உண்டான டைம் என்று சொல்லலாம். இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும்போது முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்பு பண்ணணும். எப்பயுமே நாம் இந்த மாதிரி டைமில் சேமிப்பு பண்ணும்போது அந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 மடங்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் சேமிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கண்டிப்பாக பண்ணிடுங்க.
ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு என்ன பொதுவாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நட்சத்திர வாரியாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிற தாள்களை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்ற பாதையில் நடைபோடக்கூடியவங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய சுக்கிர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு யோகமான நாட்கள் வரும். 5வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அடைவீங்க. போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். வரவேண்டிய பணம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவருடைய கோரிக்கை நிறைவேறும். ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடை வைப்பாங்க. தடைப்பட்ட வேலை விறுவிறுப்பென நடந்தேறும். வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை உண்டாகிறதுனால தெய்வ வேண்டுதல்கள் நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி, பொறுப்பு என்று நில உயரும். புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும். மாதம் முழுவதும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாட்கள்லாம் இந்த மாதிரி சுபமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதியே நேர்மையே வாழ்க்கை என வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு யோகமான நாட்கள் தான். ராகுவால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டிங்கன்னா மற்றொரால் முடிக்க முடியாத வேலைகளை உங்களால் முடிக்க முடியும். அதாவது நீங்கள் தைரியமாக செயல்பட்டிங்கன்னா மற்றவர்களால் கூட முடிக்க முடியாத வேலைகளை நீங்கள் முடிச்சு காட்ட முடியும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாள் கனவை நினைவாக்குவார். பட்டம், பதவி, புகழ் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். பல வழிகளில் வரும். கோவில் வேண்டுதல் நிறைவேற்றுவீங்க. தொழில் வியாபாரம் விருத்தியாகும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாயால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். எதிர்ப்புகளும் போட்டியும் நீங்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்கணும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாட்கள் இப்படி தாங்க இருக்கும். அடுத்ததாக அவிட்ட 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு நிதானத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு முன்னேற்றமான நாட்கள் தான். உங்கள் நட்சத்திரநாதன் குருவோடு இணைந்து செயல்களில் இருக்கிறதுனால லாபத்தை உண்டாக்குவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்களை பலம் இழப்பீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாக்கும். அசாத்தியமான துணிச்சலோடு செயல்பட்டிங்கன்னா நினைப்பதை நடத்தி முடிக்க முடியும். குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலை மேலே உயரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைகளை எல்லாம் தாண்டி தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுடைய கனவு நினைவாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகும். ராகுவுடைய அருளால் நினைப்பதை நினைத்தபடி செய்து வெற்றியடைவீங்க. சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சுக்கிரனுடைய சஞ்சார சாதகமாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்கள் தான். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நட்சத்திர வாரியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலன்களை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். நன்றி.